ஹலோ யூடியூப் படிஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஐடி லேபர் ஐடி கூலிஸ்க்கெலாம் தெரியும் செபாட்டிக்கல் லீவ்னா என்னென்னு. எப்படியோ மேனேஜர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 1 மந்த் செபாட்டிக்கல் லீவ் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த விலாகில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் இந்த 1 மந்த் நான் போகிறேன் அந்த டீட்டெயிலையும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ராவல் பேக் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதில் என்னென்னலாம் வைப்பேன், என்னென்னலாம் கேரி பண்ணுவேன், அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் பார்க்குறேன் இப்போ நிறைய ட்ராவலர்ஸ், மெயின்லி இந்த ஃபுல் டைம் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவன்னு ஏகப்பட்ட லக்கேஜ் எடுத்துன்னு போகிறாங்க. ஏன் இவ்வளோ லக்கேஜ் எடுத்துன்னு போகிறாங்க, எதுக்கு எடுத்துன்னு போகிறாங்கன்னு புரியல. உங்களோட லக்கேஜு முடிஞ்ச வரைக்கும் காம்பேக்டாக லைட் வெயிட்டாக கேரி பண்ணிங்கன்னா ட்ராவலில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட படி வந்திருக்காரு. ட்ராவலில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ லைட் வெயிட்டாக நீங்கள் லக்கேஜை கேரி பண்ணுங்களோ அவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்மளோட ஐட்னரியை காட்டுறேன். டீட்டெயிலாக இருக்காது இப்போதைக்கு, எந்த இடம் மேஜராக கவர் பண்ண போகிறோங்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோடய லக்கேஜ் போகலாமா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் லக்கேஜ் செட்டப். நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் இண்டியா ரைடு மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல் வெதர் ஆல் சீசன் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் மழை இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும், அதுக்கப்புறம் யூஷுவல் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின் கியர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு, இப்போ நம்ம லடாக்கு உம்லிங்லலாம் போகிறோம், அங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் வின்டர் கியர் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் நார்மல் ஹைவே ரைட் பண்ணும்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துன்னு போகணும், ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ட்ரிப் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சிம்பிள், நம்மளோட ரெயின் கியர், ஒரு ரெயின் பேண்ட்டு, ஒரு ரெயின் ஜாக்கெட்டு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின் கியர் சார்ட்டட் இவ்வளோ தான். நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா வின்டர் கியர். வின்டர் கியரில் வந்து சரியாக கணக்கு தெரியாமல் ஏகப்பட்டதை எடுத்துன்னு போவாங்க. எல்லாத்தோட பெரிய மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம தெர்மல் ஜாக்கெட் தெர்மல் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது என்னென்னா ரைடிங் ஜாக்கெட் கூட கிடைக்குது பார்த்திங்களா, அதுவே நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது வந்து ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். என்னோடய கம்ப்ளீட் வின்டர் செட்டப்பே பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான். நிறைய பேர் ஸ்வெட்டர் அது இதெல்லாம் எடுத்துன்னு போவீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன -18 டிகிரி ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லானில் வாங்கியிருக்கேன். -18 டிகிரி வரைக்கும் தாங்கும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் 0 டிகிரியில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோவா ஒரு மாதிரி வேர்க்காது. ஒரு அடாப்டிவ் ஜாக்கெட்டுன்னு சொல்லலாம். இதோட ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். 8000 காஸ்ட்லி தான், ஆனால் எனக்கு இந்த ஒரே ஒரு ஜாக்கெட் போதுங்க. எக்ஸ்ட்ரீம் வின்டர் கண்டிஷன்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் என்னோடய ரைடிங் ஜாக்கெட் உள்ளேயும் வந்துடும் இது. ஸோ இப்போ நான் ரைட் பண்ணும்போது எனக்கு குளிர்ச்சினாலும் இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது ஸ்பாட்டுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணுறோன்னா நைட்டு இந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தெர்மல் ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த ரைடிங் கியரோட வருமே, அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்று, ஒரு கேப்பு, அப்புறம் இந்த காதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இது ஒன்று, இது ரெண்டும் கேரி பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களை காது மூக்கெல்லாம் மூடுற மாதிரி ஒன்று எடுத்துக்கிங்க. ஏன்னா லடாக்கில் வந்து கண்டிப்பாக நைட் நேரத்தில் குளிர் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லான் தான். தெர்மல் வேர், இந்த ஸ்கின்ஸ் மாதிரி வரும்ல, இன்னர்ஸ், அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, ஒரு மேலே அப்பர் இது. ஸோ எனக்கு குளிருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரைடிங்கில் இந்த பேண்ட்டே யூஸ் பண்ணிப்பேங்க. உள்ளே போட்டுட்டு இது மேலே ரைடிங் பேண்ட் போட்டுப்பேன். இன்கேஸ் இன்னும் அதிகமாக குளிருது அப்படின்னா என்கிட்ட ஒரு வின்டர் ட்ராக் பேண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா லேயரிங் பண்ணிப்பேன். இதை உள்ளே போட்டுருவேன் இந்த பேண்ட்டை, அதுக்கு மேலே இந்த ட்ராக் பேண்ட்டு, அதுக்கு மேலே ரைடிங், போதும், அதுவே போதும். அதில் நம்ம குளிர் தாங்குவோம்.
ஸோ இதனால் என்னோடய ரைடிங் பேண்ட் உள்ளே வர தெர்மல் வேறு நான் கேரி பண்ண தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லாமல் அன்னெசரி லக்கேஜ். நீங்கள் இன்கேஸ் யோசிங்க, சென்னையிலேருந்து நீங்கள் லடாக் போகிறீங்க அப்படின்னா லே ரீச் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகாது அது எங்கேயுமே. ஸோ அதனால் என்ன தான் ஒரு தேவையில்லாத லக்கேஜ் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நான் லேயரிங்காக யூஸ் பண்ணுவேங்க. ஸோ பாருங்களேன், என்னோடய வின்டரு இவ்வளோ தான் வின்டர். உங்களோட வின்டர் கியரை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். அங்கே தான் உங்களோட ட்ரிக்கே இருக்குது. செகண்ட், எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு. ஒரு 2 ஜீனு 3 ஜீன் 4 ஜீன் கேரி பண்ணுறீங்க. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லடாக் அந்த மாதிரி வின்டர் சைட் போகிறீங்கன்னா ஜீன்ஸு உங்களை காப்பாற்றுதுங்க. ஏன்னா அது ஒரு காட்டன் பேண்ட்டு, குளிர் உள்ளே போகும். அதனால் ஜீன்ஸை நீங்கள் வச்சு நான் யூஸ் பண்ணி வின்டருக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய ஃபுல் ட்ரிப்பில் பாருங்களேன், நான் ஒரு ஜீன்ஸ் கூட கேரி பண்ணல. ஏன்னா அது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் யூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் 1, ட்ராக் பேண்ட் 2, ட்ராக் பேண்ட் 3, 3 ட்ராக் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ட்ரை மெட்டீரியல். ஸோ இது லக்கேஜ் அதிகமாக எடுக்காது, ப்ளஸ் ஈஸி டு வேர். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரைட் பண்ணுவோம். நைட் ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம், அப்போ மட்டும் ட்ரெஸ் வேணும். ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா 2 கார்கோ பேண்ட் எடுத்துருக்கேன். இது 2மே காட்டன். அவ்வளோதாங்க. இது வேணால் நம்ம எங்கேயாவது விசிட் பண்ணுறோம், எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2 பேண்ட்டு. இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை, என்கிட்ட ஜீன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே ரெக்கமெண்ட் பண்ணால் ஒரு ஜீன் எடுத்துக்கிங்க, கொஞ்சம் அழுக்கு தாங்குற மாதிரி போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ். அகெயின் என்னோடய எல்லா டிஷர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரை மெட்டீரியல் தான். இவ்வளோ தாங்க, ஒரு 7-8 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். என் லக்கேஜ் பாருங்கள், இவ்வளோ தான். நிறைய பேர் காட்டன் எடுப்பீங்க. காட்டனில் என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிங்கன்னா ஸ்மெல்லும் வரும். அதனால் காட்டன்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி குயிக் ட்ரை மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா ஒன்று இது லக்கேஜும் இடமும் அவ்வளோ பிடிக்காது. ப்ளஸ் உங்களோட ட்ரிப்பில் நீங்கள் ஒரு ஃபார் சம் ரீசன் நீங்கள் இதை வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு ஷாம்புவை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டிங்கன்னா வச்சிங்களேன், ஒரு 1 ஹவரில் காய்ச்சிடுங்க. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களோட லக்கேஜு கம்மியாக இருக்கும். இதை தவிர யூஸ்வலி நான் ரைடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ரைடிங் பேண்ட் போடுவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அது தவிர இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேண்ட்டு, அப்புறம் ரைனாக்ஸில் ஒரு அப்பர், இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் குயிக் ட்ரை மெட்டீரியல். ஸோ இதில் ஸ்மெல் வருதோ அந்த மாதிரி இச்சிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதை தவிர 2 ஜெர்சி எடுத்துருக்கோங்க. ஸோ நம்மளோட ரைடுக்கு பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, அதை தவிர இது அவ்வளோதான். நம்மளோட மொத்தம் ட்ரெஸ்ஸஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு? ஸோ இதை நான் ஒரு உங்களுக்கு என்னோடய பேக்லேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேக் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு பின்னாடி ஒரு டாப் பேக்கு, வாய்ட்டாரா ஹேமரேட் 75 அப்படின்னு. இந்த ஒரே ஒரு பேக் தான். இதில் தான் எல்லாமே லக்கேஜ் எடுத்துன்னு போவேன். அதை தவிர பார்த்திங்கன்னா கிரேகாவில் T18. இது பார்த்திங்கன்னா என்னோடய மோட்டோ விலாகிங் அக்சசரிஸ் எல்லாமே இதில் வந்துடும். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ரிவ்யூ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய கேமரா, ட்ரோன் எல்லாமே இதில் வந்துடும். ப்ளஸ் நம்மளோட லக்கேஜ்லாம் இதில் வந்துடும். வேறு என்ன கேரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு, 2 காட்டன் டிஷர்ட் இன்கேஸ் நம்ம எங்கேயாவது சுற்ற போகிறோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா. அப்புறம் 2 ஷார்ட்ஸு, நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டவலு. க்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 3 க்ளவ் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஹைவே டூரிங்காக, ஹை ஸ்பீடில் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்லி லெதர் க்ளவுஸ். அட்வென்ச்சர், ஆஃப் ரோடிங்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு MX க்ளவுஸ். அதை தவிர எக்ஸ்ட்ரீம் வின்டரில் இன்கேஸ் நம்ம ரைட் பண்ணணுனாலும் சரி, இல்லை வின்டர் கண்டிஷனில் சர்வை பண்ணணுனாலும் சரி, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வைட்டாராவில் துந்த்ரா வின்டர் க்ளவ். இந்த 3 க்ளவ் கேரி பண்ணுறேன். நான் பைக் பார்த்திங்கன்னா செயின் க்ளீனாக இருக்கட்டும் இல்லை செயின் லூபாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே WD-40 மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்க. இது ஈஸி டு க்ளீன் அண்ட் இது போதும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் செயின் க்ளீனர் தனியாக எடுத்துன்னு வரீங்க, செயின் லூப் தனியாக எடுத்துன்னு வரீங்க.
அது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதது. ப்ளஸ் நான் நிறையா ட்ராவல் பண்ணிட்டேன், எனக்கு இது வந்து மோர் தென் இனஃப். இது ஒரு டிபேட்டபிள் டாபிக், ஸோ அதுக்குள்ளே போக வேணாம். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள், ஏன்னா அங்கே ரொம்பவே தேவைப்படும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நிறைய பேர் இது எடுத்துன்னு போகிறீங்க, யூஸ் பண்ணாமல் எடுத்துன்னு வந்துடுறீங்க. இப்போ ஒரு 12,000 மேலே ஃபீட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லைனாலும் சரி, ஒரு ஈவினிங் ஒரு வாட்டி இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க. உங்கள் பாடிக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோஃபோபிக் ஸ்ப்ரே அப்படின்னு நான் அதை வாங்கினேன், ஒரு 1000 rupees கொடுத்து வாங்கினேன். என்னென்னா நம்மளோட MX பூட் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் மழை கண்டிஷனில் அதுக்கு மேலே நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டேன்னு வச்சிங்களேன், தண்ணி வந்து நிற்காது, அப்படியே ட்ராப் ஆகிடும். அதுக்காக வாங்கினேன். ஓகே ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகே, சர்வ்ஸ் த பர்பஸ்ன்னு சொல்லலாம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml பாக்கெட்டில் என்ஜின் ஆயில் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுறேன், ஏன்னா டாப் அப் பண்ண தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த என்ஜின் ஆயில் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஃபாஸ்ட் அண்ட் அப் ரீலோட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்கும். என்னோடய ஹைட்ரேஷன் பேக்கில் அப்பப்போ ஒன்று போட்டேன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரெச் பேண்டு, டெய்லி காலைல ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அதனால கொஞ்சம் நீங்கள் வண்டியை ஒரு ஃபார் சம் ரீசன்ஸ் உங்கள் வண்டி கீழே விழுதோ இல்லை உங்கள் வண்டியை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் மசில்ஸும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பஞ்சி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க, கேரி பண்ணுறேன். பஞ்சி கார்ட் மட்டும் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள், முடிஞ்சால் 2, 3, 4. ஏன்னா இன்கேஸ் என்னோடய பேக்கில் ஸ்ட்ராப்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பேக்கப்பாக இருக்கும். 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் நிறைய சீப்பான பஞ்சி கார்ட்ஸ்லாம் கிடைக்கிது, ஆனால் அது ட்ரஸ்ட்வர்தி கிடையாது. ஸோ பெட்டர் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 2 நான் வந்து பார்த்திங்கன்னா சோலிஸ் யூஸ் பண்ணேன். ஸோ 2 ரொம்பவே நல்ல பஞ்சி கார்ட்ஸ் கேரி பண்ணுங்கள். ஒரு நம்மளோட பேக் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய டாப் பேக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருந்தாலும் அந்த டஸ்ட்லாம் படக்கூடாதுன்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் கவர் யூஸ் பண்ணுறேன். ரைனாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ், ஏன்னா நிறைய வாட்டர் கிராசிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மான்சூனில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷூஸுங்க. ஆஸ் யூஷுவல் MX 4.5 லியாட்டில் இதுதான் நம்மளோட மெயின் பூட்டாக இருக்க போகுது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மான்சூன்லேயே ரைட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் பூட் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டை பார்த்திங்கன்னா கீன் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் லைட் வெயிட் ஷூ. ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இங்கே ஆங்கிள் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பைக்கிங் வந்து ஒரு நல்ல பூட்டு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பூட் வாங்க முடியலாம், நீங்கள் இந்த பூட் வேணால் ட்ரை பண்ணலாம். கீன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், ஆங்கிள் சப்போர்ட், லைட் வெயிட், நீங்கள் ட்ரெக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மகாராஷ்டிராவில் இன்கேஸ் மான்சூனில் ஓட்டுறதுலாம் இந்த பூட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் அங்கே நிறையா 2-3 ட்ரெக்கிங் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ ட்ரெக் பண்ணும்போது இந்த பூட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா க்ராக்ஸில் ஒரு செப்பலுங்க, ஏன்னா நம்ம ரூமில் எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேவைப்படும். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஹெல்மெட்டு. அகெயின் இந்த லாங் ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து LS2ல் MX 701 எக்ஸ்ப்ளோரர் வித் LS2 காகுல் இந்த ஹெல்மெட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு குயிக்காக என்னென்ன கேமரா அக்சசரிஸும் கேரி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். கைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாய்லெட்ரிஸ். இதில் வந்து என்னோடய ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து 2 எக்ஸ்ட்ரா பவுச். இது வந்து நான் கிராஷ் காரில் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனர், அப்புறம் சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிரேக் பேட்ஸு, எக்ஸ்ட்ரா பிரேக் லீவர், கிளச் லீவர், இது எல்லாமே இருக்குது. நம்மளோட ட்ரோனு, பேட்ரி, நம்மளோட மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் 3 DJIயில். ஒரு பேக்கப் கேமரா எடுத்திருக்கேன், கோப்ரோவில் Hero 8, Insta360 X3. 2 பவர் பேங்க் எடுத்திருக்கேன், 20,000 mAh. அண்ட் கொஞ்சம் vloggingக்கான அக்சசரிஸு. அதுக்கப்புறம் நம்மளோட கேசஸ், ஒரு கேப்பு, நம்ம ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 டவல். இப்போது இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பேக்கில் போட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களோட வின்டர் கியரு,
ஜீன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ட்ரை. இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உங்களோட லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம லக்கேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடிங்க. ஒரு டாப் பேக், ஒரு பேக் பேக், ரைடிங் பூட், அவ்வளோதான். அண்ட் நம்மளோட LS2 MX701 எக்ஸ்ப்ளோரர் ஹெல்மெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸர் வந்து புதுசாக போட்டிருக்கேன், ஏன்னா பழசில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் அதிகமாக இருந்தது அப்படின்னு. வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ராவல் ஐட்னரி. டே வைஸ் டீட்டெயிலாக இல்லை, நான் அதை வந்து உங்களுக்கு ட்ராவலில் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட டைம் இல்லை கைஸ், ஆக்சுவலி நாளைக்கு கிளம்பணும். ஸோ இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த vlog-ஐ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், சிங்கிள் டேக் ஹீரோ. அவரை பீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ சிங்கிள் டேக்லேயே எடுக்கிறேன். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கிளம்புறோங்க. நாளைக்கு டேட் வந்து இன்றைக்கி வந்து 19th ஆகஸ்ட், நாளைக்கு வந்து 20th ஆகஸ்ட். 20th ஆகஸ்ட் காலையில் பார்க்கலாம், மேபி 5-6 எப்போ முடியுதோ அப்போ கிளம்பலாம். பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 1 வந்து கோவா போகலான்னு இருக்கேன். கோவாவில் போய் டே 1 அங்கே ஹெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் வந்து கம்ப்ளீட் மான்சூன் மகாராஷ்டிரா பண்ணலான்னு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோனாவலா, கண்டாலா, மகாபலேஸ்வர் தெருவில் பண்ணுறேன் நான். மெயினாக தாமினி காட், மால்ஷேஜ் காட், இது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேன். ஒரு சில வாட்டர் ஃபால்க்கு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஒரு சில பீக்குக்கு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ இடத்த நான் வந்து ட்ரெக் பண்ணி கவர் பண்ணுறேங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். எல்லாமே ஆன் த கோங்க. டீப்பாக நான் இன்னும் பிளான் பண்ணல டே வைஸ் எந்த இடத்துல போக போகிறேன் அப்படின்னு. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் போய் பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் டே வைஸ் தரேன். ஸோ மகாராஷ்டிரா முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கில் வந்து மாங்கி துங்கி அப்படின்னு ஒரு ட்வின் பீக் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஏன் அதை கவர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த வாட்டி அதையும் கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியில் போய் நம்மளோட ட்ரிப்பை எண்ட் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிட் 1. டெல்லியில் முடிச்சுட்டு மோஸ்ட்லி வந்து என்னோடய பைக்கோட சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பைக்கோட டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம 1 டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கிட் 2. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் உத்தராகண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நிறைய இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் நிறைய இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னி கூட பேசினேன், ஆதி கைலாஷ் ரூட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குது, கேதார்நாத் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம டெல்லிக்கு, ஏன்னா இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 1 வீக் இருக்குது. ஸோ டெல்லிக்கு போய் ரீச் ஆகலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், மசூரி, சக்கராத்தா, ஹர்ஷில் வேலி, துங்கநாத், கேதார்நாத், சோப்டா, மானாபாஸ், பித்தோடாகர், ஆதி கைலாஷ், ஓம் பர்வத், லிப்புலே பாஸ், இது எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்கிற ஒரு பிளானு. நிறைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைன் பர்மிட் வாங்கணும், அதெல்லாம் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். பட் பர்மிஷன் கிடச்சா நம்ம உத்தராகண்டை கம்ப்ளீட்டாக பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்மளோட சர்க்கிட் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் டெல்லிக்கு ரீச் ஆகும். டெல்லியிலேருந்து ஆரம்பித்து மணாலி, லே, உம்லிங்லா, ஹான்லே, பேங்காங் லேக், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்ம ஒரு சோலோ அந்த ஹை பாசஸ் பண்ணோம் இல்லையா ஜான்ஸ்கார் வேலி, அதை மறுபடியும் பண்ணி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சர்க்கிட் 2 அண்ட் சர்க்கிட் 3 வந்து ஸ்வாப் பண்ணாலும் பண்ணுவேன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இன்கேஸ் உத்தராகண்ட் இன்னமும் கண்டிஷன் மோசமாக இருக்குது, ஓப்பன் ஆகலை அப்படின்னா லே போயிட்டு லேவை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து மேபி உத்தராகண்ட் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லை இதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய கம்ப்ளீட் பிளான். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆன் த கோவில் பார்க்கலாம். எனக்கு ஓகேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணணும், இடத்த விசிட் பண்ணணும், நிறைய இடம் பார்க்காத இடம் இருக்குது, அதெல்லாம் விசிட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட பிளான் பி, பிளான் சி எல்லாமே இருக்குது. அங்கே போகலாம், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா மணாலிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ மேபி மணாலி போகாமல் வேறு ரூட் வழியாக நம்ம லே என்டர் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். நம்மளோட புது சீரீஸோட ஐட்னரி ஒரு செம்ம அட்வென்ச்சராக செம்ம ஃபன்னாக இருக்க போது. மகாராஷ்டிரா கம்ப்ளீட்லி மான்சூன், உம்லிங்கில் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் டெல்லி, அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சோலோ ட்ரிப் தான் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 7,000-8,000 கிலோமீட்டர் ஆகும் எல்லாமே சேர்த்து. நம்மளோட லக்கேஜும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு நான் லக்கேஜ் செட்டப்பை உங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரில. சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இல்லை ப்ரோ என்ன நீங்கள் சரியாக சொல்ல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஒரு வாட்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு பொறுமையாக உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்ஸ்கார் வேலி, காஷ்மீர், லடாக்கு இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இந்த ரூட் பிளானு, ரூட் மேப்லாம் எதுவுமே சொல்லலை. முடிஞ்சால் இந்த சீரீஸ் முடித்த அப்புறம் உங்களுக்கு ஒரு செப்பரேட் சீரீஸ் எப்படி பிளான் பண்ணுறேன், எப்படி நீங்கள் எந்த ரூட்டில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஓகே,
ஸோ சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் செம்ம ஃபன்னான ட்ரிப் வரப்போகுது. மோஸ்ட்லி இந்த இடம்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய சேனலில் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஒரு வாட்டி நல்ல ரைமிங்காகவும் செம்ம டைமிங்காகவும் சொல்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பாய் கபடி. பை கைஸ். உங்களுக்கு இந்த லக்கேஜ் செட்டப் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ, பபாய்.